வீரபாண்டிய கட்டபொம்மனும் திருச்செந்தூர் முருகனும். அம்மா அம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல கட்டபொம்மன் பத்தி சொன்னாங்கம்மா. அவர் ரொம்ப தைரியமானவர். வரி வட்டி கிஸ்தின்னு ஆங்கிலேயர்களை எதிர்த்து பேசுவார்ல. ஆமாப்பா, அவர் பெரிய வீரர். ஆனா அவரோட வீரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பக்தி இருந்தது தெரியுமா? அவருக்கு திருச்செந்தூர் முருகன்னா உயிரு. அப்படியாம்மா? பாஞ்சாலங்குறிச்சி எங்க இருக்கு? திருச்செந்தூர் எங்க இருக்கு? அவர் எப்படி தினமும் சாமி கும்பிடுவார்? அதுதான் செல்லம் ஆச்சரியமே. திருச்செந்தூர்ல முருகனுக்கு மதிய பூஜை, அதாவது உச்சிக்கால பூஜை முடிஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியம் செஞ்சதுக்கு அப்புறம்தான் கட்டபொம்மன் மதிய உணவே சாப்பிடுவார். வியப்புடன், அவ்வளவு தூரத்துல சாமிக்கு சாப்பாடு வச்சது இவருக்கு எப்படி தெரியும்? அங்கிருந்து யாராவது குதிரையில ஓடி வருவாங்களா? அதைவிட சூப்பரான ஒரு ஐடியா பண்ணியிருந்தார். திருச்செந்தூர்ல இருந்து பாஞ்சாலங்குறிச்சி வரைக்கும் ஆங்காங்கே குட்டி குட்டி மண்டபங்கள் கட்டி அதுல பெரிய வெண்கல மணிகளை தொங்கவிட்டிருந்தார். திருச்செந்தூர் கோயில்ல மணி அடிச்ச உடனே அடுத்த மண்டபத்துல இருக்கிற சேவகர் மணி அடிப்பார். இப்படி ஒவ்வொரு மண்டபமா மணி சத்தம் கேட்டு கடைசிலா பாஞ்சாலங்குறிச்சியில மணி ஒலிக்கும். அந்த சத்தம் கேட்ட உடனேதான் கட்டபொம்மன் சாப்பிடுவார். வாவ், இது ஒரு சவுண்ட் சிக்னல் மாதிரியே இருக்கேமா. கரெக்ட். ஒருமுறை முருகனே அவர் கனவுல வந்து, உன் மனைவிக்கு செஞ்ச தங்க நகைய எனக்கே கொடுத்திருக்கலாமேன்னு கேட்டாராம். உடனே கட்டபொம்மன் அந்த நகையை திருச்செந்தூர் முருகனுக்கே போட்டு அழகு பார்த்தாராம். முருகன் மேல அவருக்கு அவ்வளவு பாசமா? பாசம் மட்டும் இல்ல, அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு கண் பார்வை இல்லாத புலவருக்கு பார்வை கிடைக்கவும் கட்டபொம்மன் காரணமாயிருந்தார். அந்த புலவருக்கு பார்வை வரலன்னா என்னையே வெட்டிப்பேன்னு வாள உருவிக்கிட்டு நின்னாராம். அந்த பக்தியை மெச்சி முருகன் அந்த புலவருக்கு பார்வைய கொடுத்தார். நிஜமாவே கட்டபொம்மன் ரொம்ப ஸ்பெஷல் தான்மா. வீரத்தோட சேர்ந்து இவ்வளவு பக்தியா இருந்தது எனக்கு இப்பதான் தெரியும். ஆமா முகிலா, இறைவன் மேல உண்மையான நம்பிக்கை வச்சா அவர் நம்ம மூலமா நிறைய அற்புதங்களை செய்வாருங்கிறதுக்கு கட்டபொம்மன் ஒரு சிறந்த உதாரணம். இனிமே நானும் தைரியமா இருப்பேன். முருகனை பக்தியாவும் கும்பிடுவேம்மா. அம்மா, மணி அடிச்ச கதை ரொம்ப சூப்பர். வேற என்னென்ன அதிசயம் கட்டபொம்மன் மூலமா நடந்துச்சு? இன்னும் சொல்லுங்களேன். சொல்றேன் கேளு. திருச்செந்தூர்ல வருஷா வருஷம் மாசி திருவிழா நடக்கும்ல. அப்போ ஒரு முறை முருகனோட பெரிய தேர எல்லாரும் சேர்ந்து இழுத்தாங்க. ஆனா அந்த தேர் ஒரு அடி கூட நகரலையாம். சக்கரம் மண்ணுக்குள்ள பதிஞ்சு அப்படியே நின்னுடுச்சு. ஐயோ, அப்புறம் என்னமாச்சு? யானைய வச்சு இழுத்தாங்களா? ஊரே சேர்ந்து இழுத்தும் நகரல. அப்புறம் என்ன நினைச்சாங்களோ உடனே கட்டபொம்மனுக்கு தகவல் அனுப்புனாங்க. அவர் அவசர அவசரமா குதிரையில ஏறி திருச்செந்தூர் வந்து சேர்ந்தார். முருகா, உன்னோட தேரை இழுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு மனமுருகி வேண்டிக்கிட்டு அந்த தேரோட வடத்தை, அதாவது கயிறை பிடிச்சு ஒரே ஒரு இழு இழுத்தாரு பாரு. தேர் நகர்ந்துருச்சா அம்மா? ஆமாப்பா, மலையே அசைஞ்சு வர்ற மாதிரி தேர் அவ்வளவு வேகமா ஓட ஆரம்பிச்சது. அங்க இருந்த மக்கள் எல்லாரும் ஆரோகரா ஆரோகரான்னு கத்துனாங்க. அவரோட பக்திய பார்த்து முருகனே தேர நகர வச்சார்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. சம கெத்தம்மா கட்டபொம்மன். அவர் கோயிலுக்கு பொருட்கள்லாம் நிறைய கொடுப்பாரோ? பின்ன இல்லாம அவரோட நெற்களஞ்சியத்துல இருந்து ஆயிரக்கணக்கான மூட்டை நெல்ல திருச்செந்தூர் கோயிலுக்கு அன்னதானம் செய்ய அனுப்பி வைப்பார். அது மட்டும் இல்ல, திருச்செந்தூர் கோயில் கோபுரத்துல 7வது நிலையில ஒரு பெரிய மணி இருக்கு. அத செஞ்சு கொடுத்ததே நம்ம கட்டபொம்மன் தான். அந்த மணி இப்போ அடிக்குமாமா? நடுவுல கொஞ்ச காலம் அந்த மணி அடிக்காம இருந்தது. ஆனா இப்ப கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த மணியை ஒலிக்க வைக்கிறாங்க. தினமும் மதியம் உச்சிகால பூஜையில அந்த மணி சத்தம் இப்பவும் கேக்கும். அம்மா, எனக்கு ஒரு டவுட். அவர் ஏன் ஜக்கம்மா கோயில்ல வாளை உருவிக்கிட்டே நின்னார்னு சொன்னீங்களே, அது ஏம்மா? அதுதான் அவரோட உயிர் பக்தி முகிலா. முருகன் என் மேல நம்பிக்கை வச்சு இந்த புலவரை என்கிட்ட அனுப்பியிருக்கார். அப்படி இருக்கும்போது என் முன்னாடி அவருக்கு பார்வை வரலன்னா நான் முருகனோட உண்மையான பக்தன் இல்லேன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட உயிர் எனக்கு எதுக்குன்னு நினைச்சுதான் தன் உயிரையே கொடுக்க துணிஞ்சார். அந்த மனசுதான் முருகனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிஜமாவே ஒரு சூப்பர் ஹீரோ கதை மாதிரி இருக்கு அம்மா. கட்டபொம்மன் ஒரு பெரிய வீரர் மட்டுமில்ல, முருகனோட செல்ல பிள்ளையாவ இருந்திருக்கார். கரெக்டா சொன்னப்பா. அதனாலதான் இப்பவும் திருச்செந்தூர் கோயிலுக்கும் பாஞ்சாலங்குறிச்சிக்கும் அந்த பந்தம் தொடருது. அவரோட வாரிசுகள் இப்பவும் கோயில்ல சில மரியாதைகளை ஏத்துக்கறாங்க. தேங்க்ஸ் அம்மா. நாளைக்கு ஸ்கூல்ல கட்டபொம்மன் பத்தி பேசும்போது அவரோட சண்டைய பத்தி மட்டும் சொல்லாம இந்த மணிமண்டபம், தேர் இழுத்த கதை எல்லாத்தையும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன்.
ரொம்ப நல்லது முகிலா. பக்தியும் நம்பிக்கையும் இருந்தா எப்பேற்பட்ட வீரமும் இன்னும் அழகா மாறும். கவிராயருக்கும் கட்டபொம்மனுக்கும் இடையே உருவான அந்த அழகான நட்பையும் வீரபாண்டியன் கசம் உருவான கதையையும் முகிலன் கேட்கிறான். முகிலன், அம்மா, அந்த புலவருக்கு பார்வை கிடைச்ச உடனே அவர் என்ன சொன்னார்? கட்டபொம்மனை பாராட்டினாரா? அங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது முகிலா. அந்த புலவர், அதாவது கவிராயர், முதல்ல கட்டபொம்மன் மேல கோபப்பட்டார். சாமி கும்பிடுற இடத்துல ஏன் வாழை உருவிக்கிட்டு நிக்கிற? உனக்கு என்ன அவ்வளவு திமிரான்னு கேட்டார். ஆனா கட்டபொம்மன் தன் உயிரையே கொடுக்க துணிஞ்ச விஷயத்த சொன்ன உடனே புலவர் அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டார். முகிலன், அப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாமா? ஆமாப்பா, அந்த புலவர் கட்டபொம்மனோட பக்திய பார்த்து மெய் சிலிர்த்து போய் அவரோட நெருங்கிய நண்பராகிட்டார். அதுக்கப்புறம் அடிக்கடி ஒருத்தரை சந்திச்சுப்பாங்க. அப்போ கட்டபொம்மன் குதிரையில போய் புலவரை பாப்பாராமா? கரெக்டா சொன்ன. தாமிரபரணி ஆற்றங்கரையில முத்தாலங்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கதான் புலவர் வாழ்ந்துட்டு வந்தார். ஒருமுறை கட்டபொம்மன் தன் நண்பரை பார்க்க குதிரையில வர்றப்போ ஆற்றங்கரையில ஒரு இடத்துல தன்னோட குதிரையை நிறுத்திட்டு இறங்குனார். அந்த இடத்துக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் வந்துச்சு தெரியுமா? என்ன பேரம்மா? அந்த இடத்துக்கு பேருதான் வீரபாண்டியன் கசம். இப்பவும் அந்த பகுதியை அப்படிதான் கூப்பிடுறாங்க. அங்க ஒரு ஈஸ்வரன் கோவில் இருக்கு. அந்த கோவிலோட சாமிக்கு முன்னாடி முகில்வண்ணநாதர்னு பேர் இருந்தது. ஆனா கட்டபொம்மன் அங்க வந்து போனதுக்கு அப்புறம் அந்த சாமிக்கு வீரபாண்டீஸ்வரர்னே பேர் வந்துடுச்சு. ஆச்சரியமா இருக்கே அம்மா, ஒரு அரசனோட பேரே கடவுளுக்கு வந்துடுச்சா? ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட பக்தி உண்மையானதா இருந்தது. அந்த ஆத்துல கட்டபொம்மன் குதிரையை நிறுத்தி தண்ணி குடிக்க வச்ச அந்த இடம் ஒரு புனிதமான இடமாவே மாறிடுச்சு. அம்மா, இப்போ அந்த மணிமண்டபங்கள்லாம் இருக்கா? நான் அங்க போய் அந்த மணிய பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்கலாம் முகிலா. திருச்செந்தூர் போற வழியில ஆத்தூர், ஆறுமுகநேரி, ஒட்டப்பிடாரம் பக்கம் போனோம்னா சிதிலமடைஞ்ச நிலையில சில மண்டபங்களை இப்பவும் பார்க்கலாம். அத தொட்டு பார்த்தா அந்த காலத்துல அந்த மணிகள் எப்படி ஒலிச்சிருக்கும்னு நம்மால கற்பனை செய்ய முடியும். அம்மா, எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. கட்டபொம்மன் சண்டையில மட்டும் வீரர் இல்ல, தன்னோட பக்தியிலையும் தன்னோட வாக்க காப்பாத்துறதுலயும் பெரிய வீரர்தான். ரொம்ப சரியா சொன்னப்பா. வாக்கு தவறாமைதான் ஒரு வீரனுக்கு அழகு. முருகன் மேல வச்சிருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான் அவரை ஒரு சரித்திர நாயகனா மாத்துச்சு. ஸ்கந்தா சரணம்னு சொல்லிக்கிட்டே அவர் செஞ்ச காரியங்கள் எல்லாம் இன்னைக்கும் நமக்கு ஒரு பாடமா இருக்கு. தேங்க்ஸ் அம்மா, இன்னைக்கு ரொம்ப சூப்பரான கதைகளை சொன்னீங்க. நாளைக்கு ஸ்கூல்ல கட்டபொம்மன் பிறந்த நாளுக்கு இதை எல்லாம் நான்